தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு டாஸ்மாக் நிர்வாகத்தின் கொள்முதல் மற்றும் நடைமுறையில் முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இதனால் மதுபான விற்பனை சந்தையில் புதிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுவரை குறிப்பிட்ட சில உற்பத்தியாளர்களிடமிருந்து அதிகளவில் மதுபானங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வந்ததாக கூறப்படும் நிலையில் தற்போது அனைத்து உற்பத்தியாளர்களிடமிருந்து சமமான அளவில் கொள்முதல் செய்யும் புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. இந்த மாற்றம் காரணமாக டாஸ்மாக் கடைகளில் வழக்கமாக அதிகமாக விற்பனையாகும் சில பிரபல மது பிராண்டுகளில் இருப்பில் மாற்றம் ஏற்படக்கூடும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் தங்கள் வழக்கமாக வாங்கும் குறிப்பிட்ட பிராண்டுகள் கிடைக்காமல் போகும் சூழல் உருவாகலாம் என்று கடை ஊழியர்கள் தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. மேலும் புதிய கொள்முதல் முறையால் கடைகளில் எந்தெந்த ரக மதுபானங்கள் கிடைக்கும் என்பது மாறுபடக்கூடும் என்றும் வாடிக்கையாளர்கள் மாற்று பிராண்டுகளை தேர்வு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம் என்றும் தகவல் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் உயர்நிலை எலைட் டாஸ்மாக் கடைகளில் குறிப்பிட்ட வகை மதுபானங்களை மட்டுமே விற்பனை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன் மூலம் உயர்தர பிராண்டுகளின் விற்பனையை அதிகரிக்க நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. இந்த புதிய கொள்முதல் மற்றும் டாஸ்மாக் விற்பனை நடைமுறைகள் வணிக வட்டாரத்திலும் மதுபான நுகர்வோரிடம் பரவலாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த மாற்றங்கள் டாஸ்மாக் ஊழியர்கள், மதுபான உற்பத்தியாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் பல்வேறு விவாதங்களை எழுப்பியுள்ளது. இந்த புதிய கொள்கை நீண்ட காலத்தில் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது குறித்து அனைவரின் கவனமும் தற்போது திரும்பியுள்ளது. இந்த புதிய நடைமுறை தொடருமா? வாடிக்கையாளர்கள் விரும்பும் பிராண்டுகள் மீண்டும் அனைத்து கடைகளிலும் கிடைக்குமா? அல்லது இந்த புதிய கொள்முதல் கொள்கை நிரந்தரமாக அமல்படுத்தப்படுமா என்ற கேள்விகள் தற்போது எழுந்துள்ளன. இது குறித்து அதிகாரப்பூர்வ விளக்கங்கள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த புதிய கொள்கை நல்ல மாற்றமா அல்லது வாடிக்கையாளருக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ட்ரெண்ட்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.